படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை, வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆச்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம், டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. செங்கோட்டையன் சாரை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து பொதுவாக வந்து கான்ட்ரவர்சிக்கு தீனி போட மாட்டார். கான்ட்ரவர்சியாக அவர்கிட்ட நம்ம கேள்வி கேட்டாலும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கடந்து போயிடுவார். அப்பேற்பட்ட நபரே இன்னைக்கு வந்து ரொம்ப வெடிச்சிருக்காருன்னா அதிமுகவுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம்? நிச்சயமாக சீனியர்களை, தலைவர் காலத்திலிருந்து அரசியலில் பயணப்பட்டவர்களை, அம்மா காலத்தில் முக்கியத்துவம் கொடுத்தவர்களை புறக்கணித்து விட்டு தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி, இந்த ஒற்றை தலைமை என்று வந்ததற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தான் அதிமுக என்கிற போக்கிலே செயல்படுகிறார் அப்படிங்கிறதா இப்போ வெளிப்படையாகவே தெரிகிறது. 91, 2001, 2011, 2016 என்று 4 முறை தொடர் ஆட்சியை கொடுத்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாதிரி திரு எடப்பாடி இந்த கட்சிக்காக என்ன செய்திருக்கிறார்? அந்த கேள்வி அங்கே வருது. அதிமுக இனி நான் எடுப்பதுதான் முடிவு என்று இவர் செயல்படுவாரையானால் மிகப்பெரிய பின்னடைவை சரிவை மேலும் சந்திக்குங்கிறதான் கள யதார்த்தம். செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவில் அவருடைய செயல்பாடுகளில் முழுக்க உடன்பாடில்லை. அவர் மீதான திரு எடப்பாடி மீதான அந்த கடும் அதிருப்தியின் வெளிப்பாடுதான். தன்னை மட்டுமே முன்னிறுத்தி தன்னுக்காக விளம்பரம் தேடிக் கொள்ளுகிறார். இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை அவர் புறக்கணிக்கிறார். கட்சியை கட்சி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதாவை புறக்கணிக்கிறார். இந்த போக்கு என்பது நீடிக்க கூடாது என்று திரு செங்கோட்டையன் நினைத்ததனுடைய விளைவுதான் இப்ப வெடிச்சிருக்கு. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் துரை கருணா. வணக்கம் சகோதரா. அதிமுகவுடைய உள் விவகாரங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எம்ஜிஆர் காலம் தொட்டு அதிமுகவை ரொம்ப அணுக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பல முன்னணி தலைவர்களோடு சந்தித்து பேசும் அளவுக்கு உங்களுக்கு தொடர்புகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான செய்தி. நேற்றைக்கு எடப்பாடிக்கு ஒரு பாராட்டு விழா எடுத்திருக்காங்க. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றியதற்காக எடப்பாடிக்கு அந்த வட்டாரத்தை, கொங்கு வட்டாரத்தை சார்ந்த விவசாயிகள் ஒரு பாராட்டு விழா எடுத்திருக்காங்க. அந்த பாராட்டு விழாவில் மூத்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணிச்சிருக்காரு. என்ன காரணம்னு கேட்கும்போது, அதிமுகவை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அவருக்கு பிறகு 50 ஆண்டு காலம் கட்சியை உயிர்ப்போடு வைத்திருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், இவர்களுடைய படத்தை புறக்கணிச்சுட்டு இவருடைய படம் இல்லாமல் முழுக்க எடப்பாடி சென்ட்ரிக்கா இந்த விழா நடந்திருக்கு. அதிமுக இன்னைக்கு உயிர்ப்போட இருக்குன்னா அதுக்கு அவங்க 2 பேரும் தான் காரணம். இதன் காரணமாகவே இந்த நிகழ்ச்சியை நான் வந்து புறக்கணிக்கிறேன். மேலும் டிஸ்கஷனுக்கும் என்கிட்ட அவங்க வந்து நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் வரல அப்படின்னு பல்வேறு அடுக்கான குற்றச்சாட்டுகளை வந்து விளாசி இருக்காரு செங்கோட்டையன் அவர்கள். அதுதான் இன்னைக்கு முழுக்க ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. அதிமுகவில் பிரச்சனைகள் இருக்கு, நீர் பூத்த நெருப்பா இருக்கு. குறிப்பாக செங்கோட்டையன் மாதிரியான ஆட்கள் இதை பத்தி வெளியே பேச மாட்டாங்க. ஏன்னா ஒரு கான்ட்ரவர்சியான நபர் கிடையாது. ஒரு உள்ளுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அதை வந்து வெளியவும் பொதுவாக சொல்ல மாட்டார். அவர் பிரேக் பண்ண மாட்டார், வேற யாராவது தான் பிரேக் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட செங்கோட்டையனே வெடிச்சிருக்காரு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு அதிமுகவில்? நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடக்க காலம் முதல் 1972 முதல் அணுக்கமாக நான் பயணித்து வருகிறேன். அதனுடைய உள் விவகாரங்கள் மட்டுமில்லை, வெளி விவகாரங்களும் கூட எனக்கு நிறையவே தெரியும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த அடிப்படையில் 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு பிறகு அதிமுக முன்னணியினர் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கலக்கமும் கவலையும் குழப்பமும் நிலவியது. தொடர் தோல்விகள், எதிர்காலம் என்ன ஆகுமோ அப்படிங்கிற அந்த பயமும் அவர்களை தொற்றியது. ஏனென்றால் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு, இந்த 52 ஆண்டு கால அதிமுக வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை, பெரும் தோல்வியை அதிமுக சந்திச்சிருக்கிறது. 11 தோல்விகள். ஆமாம், கிட்டத்தட்ட 15 இடங்களில் 3வது இடம், ஒரு 7-8 தொகுதிகளில் கட்டுத்தொகை இழப்பு, ஒரு தொகுதியில் 4வது இடம் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் வந்தது. இது வந்து நமக்கு ஒரு பேர் ஆபத்தை உணர்த்துகிறது அப்படின்னு நினச்சி இந்த நிர்வாகிகள் 6 பேர் நம்ம பல பதிவுகளில் பேசியிருக்கோம். திரு எடப்பாடி பழனிசாமி பச்சை பொய் என்று சொன்னாலும் கூட உண்மை 100% உண்மை என்பதை அவரை சந்தித்து பேசிய தலைவர்களே பலர் என்னிடமே நேரடியாக தெரிவிச்சிருக்காங்க. இல்லை, இந்த எடப்பாடி சந்திப்புக்கு பிறகு நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான தலைவரை போய் பார்த்து பேசுனீங்களா? எடப்பாடி இப்படி சொல்லியிருக்காரு, நீங்க அதை பத்தி நீங்க எதுவும் உங்கள்கிட்ட பேசியிருக்கீங்களா? இல்லை, நிச்சயமா. நான் தொடக்க காலத்தில் அவர்கள் ஜூலை மாதம் திரு எடப்பாடி அவர்களை சந்தித்து வந்து அது தொடர்பான செய்திகள் வலைத்தளங்கள்லையும் பத்திரிகைகளையும் வந்த உடனே
அந்த 6 பேரில் 3 பேரை நான் தனித்தனியாகவே சந்தித்து பேசியிருக்கிறேன். திரு எடப்பாடியை சந்தித்து பேசியது உண்மை என்று பேசிய விஷயங்களும் கூட என்கிட்ட நிறைய பகிர்ந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த வகையில் அது 100க்கு 100 உண்மை என்பது யதார்த்தமான நிலை தான். ஆனா எடப்பாடி ஏன் பொய்ன்னு சொல்ல அதுதான் சொல்கிறேன். இப்போ அப்படி சந்தித்தது கட்சி ஒன்றுபட வேண்டும், பிரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியதாக வந்த செய்திகள் அனைத்துமே பச்சை பொய் என்று சொன்ன. நீங்க வந்து வேலுமணிக்கிட்டே கேளுங்கன்னு ஒரு பிரஸ் மீட்ல வந்து வேலுமணியை கை காமிக்கிறாரு. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். தலைமை கழக வாசல்லே அதை சொல்கிறாரு. திரு வேலுமணி அருகிலே நிற்கிறார். இன்னொரு பக்கத்தில் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன். 6 பேரில் அந்த 2 பேர் அங்கே இருந்தாங்க. மிச்சம் 4 பேர் அன்னைக்கு போகலை. இந்த நிகழ்வு திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததுக்கு பிறகு ஒரு 2 நாட்களில் 2 முக்கிய பிரமுகர்களை, இந்த 6 பேரில் 2 முக்கிய பிரமுகர்களை சந்தித்த போது மிகவும் வேதனைப்பட்டார்கள். அரசியலில் ஒரு அரசியல் கட்சியை வழி நடத்துகிற ஒரு பொறுப்புள்ள தலைவர், அவரை விட சீனியர் நாங்களாம், நாங்கள் சந்திச்சது வந்து பச்சை பொய்ன்னு சொன்னார்னா இவரை எப்படி நம்பி பயணிப்பது? இந்த கருத்தை மிக வேதனையோடு தெரிவித்தாங்க. எடப்பாடியுடைய சீனியர் செங்கோட்டையன். நிச்சயமாக அதில் தான் நீங்கள் அரசியலில் ஒரு கருத்து மாறுபாடுகள், மனமாச்சரியங்கள் உருவாகும். சரி, அது அவ்வப்போது சரிப்படுத்தப்படும். ஆனால் இது மாதிரி மூத்த முன்னோடிகள் தன்னை சந்தித்து, நான் என்ன சொல்கிறேன், 6 பேரும் என்னை வந்து சந்தித்தாங்க, ஓபிஎஸ் சசிகலாவெல்லாம் இணைக்கணும்னு சொன்னாங்க, நான் அது சரியாக வராதுன்னு சொல்லிட்டேன்னு சொல்லுங்களேன், உண்மையே சொல்லுங்கள். நீங்கள் அவர்கள் சந்தித்தது, அவர்கள் சொன்னதுங்கிறது ஊடகங்கள் அவ்வளவுலையும் எழுதுது. அந்த 6 பேரில் யாருமே மறுக்கலை, இவர் மட்டுமே பச்சை பொய்ங்கிறார். அதற்கு அடுத்து ஒரு வாரம் 2 வார காலத்தில் ஒரு ஊடக நேர்காணலில் திரு செங்கோட்டையனே அதை ஒத்துக்கிட்டார். ஆமாம், நாங்கள் போய் வலியுறுத்தினோம், பேசணும், தொடர்ந்து கட்சி ஒருங்கிணைப்பதற்கான அந்த பேச்சுவார்த்தையை தொடர்வோம் அப்படின்னு கூட சொன்னார். ஸோ இந்த நிலைப்பாடு என்பது அப்போது முதலே திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த 6 பேர் மட்டுமல்ல, கட்சியின முன்னணியினர் பலருக்கு, தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்க, மேற்கு மாவட்டத்தில் இருக்கிறவங்க, இன்னும் சொல்ல போனால் கொங்கு மண்டலத்திலே இருக்கிற மூத்த முன்னோடிகளுக்கு கூட அந்த அதிருப்தி வெளிப்பட்டது. வேலுமணிக்கு அந்த அதிருப்தி நிச்சயமாக இருந்தது இருக்கிறது. சரி, அதாவது அதுதான் சொல்றேன். நான் பல பதிவுகளில் நம்ம பேசியிருக்கோம். இந்த பிரச்சனை என்பது நீர் பூத்த நெருப்பாக இருக்கிறது. ஒரு கட்டத்தில் யாராவது விசிறினா பற்றி எரியும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பற்றி எரிய ஆரம்பிச்சு விசிறி விட்டார் திரு செங்கோட்டையன். நிச்சயமாக அது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அப்படிதான் நம்புறேன். நீங்க மூத்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனருக்கு ரொம்ப ரொம்ப அறிமுகமானவர். எப்போது வேணும்னாலும் நீங்க வந்து அவரை போய் பார்க்கலாம், அந்த அளவுக்கு உங்களுக்கு தொடர்புகள் இருக்கு. செங்கோட்டையன் சாரை பத்தி உங்களுக்கு வந்து ஒரு எல்லாருக்குமே தெரியும், அவர் வந்து பொதுவா வந்து கான்ட்ரவர்சிக்கு தீனி போட மாட்டாரு. கான்ட்ரவர்சியாவா அவர்கிட்ட நாம கேள்வி கேட்டாலும் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக கடந்து போயிடுவாரு. அப்பேற்பட்ட நபரே இன்னைக்கு வந்து ரொம்ப வெடிச்சிருக்காருன்னா அதிமுகவுக்குள்ள பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம்? நிச்சயமாக மிக அதிகமாக பிரச்சனை இருக்குங்கிறதா அந்த 2024 தேர்தலுக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் இருக்கு. பல பகுதிகளில் இந்த 6 பேரை சந்திக்கிற மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய நிர்வாகிகள் வலியுறுத்துறாங்க. சரி, கட்சி ஒன்று சேர்ந்தால் மட்டுமே தான் 2026 நம்ம வெற்றி பெற முடியும். களத்துல நிர்வாகிகளும் தொண்டர்களும் களப்பணி ஆற்றுவார்கள். திமுகவுக்கு எதிராக தீவிரமாக களப்பணி ஆற்ற வேண்டும் என்றால் கட்சி ஒன்றிணையணும். எனவே கட்சியை ஒருங்கிணைத்து விட்டு நீங்க மற்ற பணிகளை பாருங்க அப்படிங்கிறத அவங்க வலியுறுத்துறாங்க. ஸோ அந்த கருத்தை தான் இவங்க போய் சொல்றாங்க. ஆனால் திரு எடப்பாடி அவர்கள் பிடிவாதமாக மறுத்திருக்காரு. இது ஏன் தெரியல அப்படிங்கிற மாதிரி. இப்போ காலப்போக்கில் என்னென்னா, திராவிட முன்னேற்ற கழகம் இவர் மீது பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்கு இவர் சாதகமாக செயல்படுகிறாரோ அப்படிங்கிற குற்றச்சாட்டுமே பொதுவெளிகள்லையும் கட்சியின் தொண்டர்கள் மத்தியிலும் வந்துருச்சு. இந்த நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற பொது தேர்தலில் 40க்கு 40 திமுக 100% வெற்றியை பெறுவதற்கு இவருடைய அணுகுமுறை, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 28-30 பேர் பெரிய அளவில் அறிமுகம் இல்லாத வேட்பாளர்கள் போட்டது, வியூகங்கள் வகுக்காது, உள்ளுக்குள் இருந்த கட்சியினுடைய பிரமுகர்களை மதிக்காதது, தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமித்ததில் பல்வேறு விதமான குறைபாடுகள், அப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் ஒரு மிகப்பெரிய பின்னடைவை, சரிவை, தோல்வியை சந்திச்சிருக்கு. அப்போ இதை பாடமாக எடுத்து நாம் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது உதாரணம் சொல்கிறாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி, மரியாதைக்குரிய புரட்சி ஜெயலலிதா அவர்களும் சரி, அவங்க வந்து எத்தகைய அணுகுமுறைகள் இருந்தாங்க அப்படிங்கிறதுனால நம்ம யோசிச்சு பார்க்கணும். சார், தன்னை வந்து ஒரு எம்ஜிஆர் ஆகவும் ஜெயலலிதாவாகவும் எடப்பாடி நினச்சிக்கிறாரா? இல்லை, அவரை அப்படி உருவகப்படுத்துவதற்கான ஒரு கும்பல் அவர்கிட்ட இருந்து, நீங்கள் தலைவரோட பெரிய ஆள், அம்மாவோட பெரிய ஆள், உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகிடுச்சு, 2026
எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமையணும்னு தான் மக்கள் பூரா விரும்புகிறாங்க, தொண்டர் பூரா விரும்புகிறாங்கன்னு அது தூபம் போட்டு அவரை ஏதோ ஒரு நிலைக்கு என்ன சார் மக்கள் அப்படியே அதிமுகவை ஓட்டு போட்டு எடப்பாடி சிஎம் ஆக்கிடுவாங்கங்கிற நிலைமையில பேசிக்கிட்டு இருக்காங்களா? இதை அவர் உண்மை என்று நம்புகிறார் அப்படின்னு தான் இப்ப பெரிய ஒரு கீழ இருந்து வந்தவர் சார். கிரவுண்ட் ரியாலிட்டி எடப்பாடிக்கு தெரியாதா என்ன? அதாவது கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியுது, இந்த தோல்வியே நல்லா தெரியுது. சொல்றாருல ஐடி விங்ல 10% நமக்கு வாக்கு போயிடுச்சுங்கிறாரு. நம்ம திமுக அண்ணா திமுக இடையில வெற்றி சதவீதம் 1.5% ஒரு 3.5% தான். ஆமா. அப்ப இது கிட்டத்தட்ட ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5-7% திரு ஓபிஎஸ் திருமதி சசிகலா தரப்பினருக்கு இருக்கு. ஆமா. தென் மாவட்டங்கள்ல, மத்திய மண்டலம், டெல்டா மாவட்டங்கள்ல இருக்கு. அது அவருக்குமே தெரியும். அப்ப வெளியில இன்னொரு 10% தேடுறதை விட இருக்கிற இந்த வாக்குகளை காலமெல்லாம் ரெட்டலைக்கு வாக்களித்தவர்கள் இந்த வாக்கு அவங்கள கொண்டு வந்து சேர்க்கணுங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் ஏன் இல்லை அப்படிங்கறதான் இவங்களுடைய கேள்வியாக இருக்கிறது. அப்போது முதலே இவர் மீதான ஒரு அதிருப்தி, அந்த பச்சை பொய் என்று சொன்னது பிறகு இன்னும் கூடுதலான அவர் மீதான ஒரு அதிருப்தி என்பது இருந்தது. பல நிகழ்வுகள்ல அவங்க புறக்கணிச்சாங்க. இன்னொன்று இந்த 6 பேர் சொல்றீங்க. ஆமா, இந்த 6 பேருக்கு உள்ள முக்கியத்துவத்தை குறைக்கும் வகையில் திரு செங்கோட்டையன் எடுத்துக்கிட்டோன்னா அவருக்கு எதிரான நிலைப்பாடு உள்ள கொங்கு மண்டலத்திலே ஈரோடு, கோபி, சத்தியமங்கலம் பகுதியில் இருக்கிற ஆட்களுக்கெல்லாம் பொறுப்புகளை கொடுத்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு திரு வேலுமணி இருக்கார்ல, எஸ்பி வேலுமணி, அவருக்கு எதிராக அங்கு அமைதி காத்த புறக்கணிக்கப்பட்டிருந்த சேமா வேலுசாமி அவரை மீண்டும் கொண்டு வருகிறார். அதாவது வேலுமணிக்கு எதிராக வேலுசாமி எடப்பாடி இப்போ திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை திரு நத்தம் விஸ்வநாதனுக்கு எதிர் நிலைப்பாடு கொண்டவர்களையும் திரு சீனிவாசனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் உள்ளவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய முக்கியத்துவத்தையும் குறைக்கிறார். தனக்கு ஒரு கோஷ்டி பூசலை உருவாக்குறார். அவர்களை சேர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தி அந்த 6 பேருடைய முக்கியத்துவத்தை குறைக்கும் செயலில் ஈடுபடுகிறார். அதனுடைய நீட்சியாக கோகுலேந்திரா தெரிவித்த கருத்தையும் நம்ம பார்க்கிறோம். சீனியர்களை, தலைவர் காலத்திலிருந்து அரசியலில் பயணப்பட்டவர்களை, அம்மா காலத்தில் முக்கியத்துவம் கொடுத்தவர்களை புறக்கணித்து விட்டு தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி, இந்த ஒற்றை தலைமை என்று வந்ததற்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி தான் அதிமுக என்கிற போக்கிலே செயல்படுகிறார் அப்படிங்கிறதா இப்ப வெளிப்படையாகவே தெரிகிறது. எல்லோரையும் அரவணைத்து செல்லுகிற அந்த பாங்கு இல்லாதனுடைய விளைவு கட்சி ஒரு சரிவை, பின்னடைவை சந்தித்திருக்கிறது. இதிலிருந்து கட்சியை மீட்டெடுக்க வேண்டும். எந்த நோக்கத்திற்காக புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கட்சியை தொடங்கினாரோ தொண்டர்களுக்காக, தொண்டர்கள் பலத்தோடு தான் கட்சியை தொடங்கினார். மக்களுடைய ஆதரவு என்பது பெருத்த ஆதரவோடு தான் ஒரு தொடர் வெற்றியை பெற்றவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரை பொறுத்த அளவில். செல்வி ஜெயலலிதா அவர்களுமே ஒரு மிகப்பெரிய கட்டமைப்போடு 3 முறை ஆட்சி அதிகாரத்தில் இருந்த அதிமுகவை தலைமை பொறுப்பேற்க வந்த செல்வி ஜெயலலிதா அவர்களும் தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் பாராமல் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களையும் மக்களையும் சந்தித்து கட்சியை கட்டுக்கோப்பாக கொண்டு போனார். லட்சங்களில் இருந்த உறுப்பினர்களை கோடிகளை தாண்டி கொண்டு போய் கட்சியை வலிமையான கட்டமைப்போட கொண்டு வந்தார். அதனால தான் திரு எடப்பாடி முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தோன்னா அவளால் நல்லபடியாக ஆட்சி நடத்த முடிஞ்சது. அதுக்கு பாஜகவுடைய அனுசரணை இருந்துச்சுல சார்? நிச்சயமாக பாஜகவினுடைய ஒத்துழைப்பு நிச்சயம் 100% இருந்தது, எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போ அந்த இருவரும் தலைவர்கள் இந்த கட்சியை தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் அடமானம் வைத்து இந்த கட்சியை காப்பாற்றின புரட்சித்தலைவர் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து தன் உடல் நலனையும் பாராமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து 91, 2001, 2011, 2016 என்று 4 முறை தொடர ஆட்சியை கொடுத்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் மாதிரி திரு எடப்பாடி இந்த கட்சிக்காக என்ன செய்திருக்கிறார்? அந்த கேள்வி அங்கே வருது. கட்சியினுடைய தொண்டனும் மற்றவனு கேட்குறான். அவருக்கு ஆட்சி அதிகாரம் கிடைச்சது, அவர் நிலைநிறுத்தி கொண்டார். அதை தாண்டி ஒரு பொதுக்குழுவை கூட்டி ஒரு தீர்மானங்களை போட்டு தன்னை பொதுச்செயலாளரும் ஆக்கிட்டார். அதிமுக இனி நான் எடுப்பதுதான் முடிவு என்று இவர் செயல்படுவாரையானால் மிகப்பெரிய பின்னடைவை சரிவை மேலும் சந்திக்குங்கிறதா கள யதார்த்தம். சார், இன்னொரு பிளவை நோக்கி போகுங்கிறீங்களா அதிமுக? இல்ல, அது போகிறதுக்கு விடக்கூடாதுன்னு தான் மூத்த தலைவர்களும் பொறுமை காத்தாங்க. இப்ப திரு செங்கோட்டையன் அதான் சொல்றேன். இப்ப திரு செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தளவில் அவருடைய செயல்பாடுகளில் முழுக்க உடன்பாடு இல்லை. அவர் மீதான திரு எடப்பாடி மீதான அந்த கடும் அதிருப்தியின் வெளிப்பாடுதான். தன்னை மட்டுமே முன்னிறுத்தி தன்னுக்காக விளம்பரம் தேடிக் கொள்ளுகிறார். இந்த கட்சியை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அவர் புறக்கணிக்கிறார். கட்சியை கட்சி காப்பாற்றிய செல்வி ஜெயலலிதாவை புறக்கணிக்கிறார். இந்த போக்கு என்பது நீடிக்க கூடாது என்று திரு செங்கோட்டையன் நினைத்ததனுடைய விளைவுதான் இப்ப வெடிச்சிருக்கிறார். செங்கோட்டையன் அவர்களுக்கு மட்டும்தான் இந்த அதிருப்தி இருக்கா? மற்ற 5 பேரும் இதே அதிருப்தியில தான் இருக்காங்களா? இல்ல, இந்த 6 பேருமே அதிருப்தியில தான் இருக்காங்க. எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதை தாண்டி பலருமே கட்சியினுடைய முன்னணி நிலைப்பாட்டில் இருக்கிற
நம்ம தஞ்சை மண்டலத்தை சேர்ந்தவர்களாகட்டும், கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்களாகட்டும், வட மாவட்டங்களை சேர்ந்தவர்களாகட்டும், நிர்வாகிகள் மத்தியிலே இவருடைய போக்கு என்பது, இந்த சுயநல போக்கு என்பது, ஓகே, இவருடைய அந்த அதிகார அது என்ன வெறியா என்னன்னு தெரியல, அந்த அந்த அதிகாரத்தினுடைய தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்திக் எடப்பாடி பார்க்கிறாரு. நிலைநிறுத்திக் கொள்வதற்காக இவர் எடுக்கிற முயற்சிகள், வியூகங்கள் எல்லாமே கட்சியில பலரிடமும் அதிருப்தியை உருவாக்கி இருக்கிறது. அதாவது இந்த பூனைக்கு யார் மணி கட்டுவது அப்படின்னு தான் காத்து கிடந்தாங்க. இப்போ இன்றைக்கு மணி கட்டிட்டாரு. எனவே நிச்சயமாக இந்த எதிர்ப்பு என்பது திரு எடப்பாடியை ஒரு யதார்த்த நிலைக்கு, ஒரு மறு சிந்தனைக்கு கொண்டு வரும் என்று தான் நான் கருதுகிறேன். சார், சமாளிக்க முடியாத அதிருப்தியில தான் எடப்பாடி பழனிசாமி சிக்கி கொண்டு இருக்கிறாரா? அதாவது சமாளிக்க முடியாத இடையூறு என்பதை தாண்டி எப்படியாவது சமாளித்து விடலாம் என்கிற அந்த கருத்தாக்கத்தின் அடிப்படையில் அவர் பயணிக்கிறார். இவர்கள் யாரெல்லாம் போர்க்குரல் எழுப்புகிறார்களோ அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக புறந்தள்ளிவிட்டு தனக்கு ஆதரவானவர்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிற அந்த போக்கும் மனப்போக்கும் அப்படி புறந்தள்ள முடியாதே சார். ஃபார் எக்ஸாம்பிள் விழுப்புரத்துல சிவி சண்முகத்தை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி லோக்கல் லீடர்ஸ் ரொம்ப பலமா இருக்காங்க அதிமுகவில். எஸ்பி வேலுமணியை விட்டுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. திண்டுக்கல்ல நத்தம் விஸ்வநாதனை விட்டுட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எடப்பாடியால என்ன சார் பண்ணிட முடியும்? அதுதான் சொல்ல வரேன். அந்த முக்கியத்துவத்தை பலகீனப்படுத்துற வகையில் அவருடைய செயல்பாடு இருக்குன்னு நான் குறிப்பிட்டேன்ல. ஆமா ஆமா, அது இவர்கள் மத்தியில் மேலும் ஆத்திரத்தையும் கோபத்தையும் உருவாக்கும். சரி, அப்ப திரு எடப்பாடிக்கு எதிரான ஒரு முடிவை எடுத்தால் மீண்டும் கட்சியில் ஒரு பிளவு பிரிவு வருவதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்குது என்பதால் ரொம்பவும் தயங்குறாங்க. வேண்டாம், எப்படியாவது இல்லை, நீங்க ஒற்றை தலைமை என்று திரு எடப்பாடி 4.5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து தன்னுடைய ஆட்சி, அதிகார பலம், பணபலத்தால் அவர் தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஒரு மிகப்பெரிய ஆளுமையோ மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோ தொண்டர்களுடைய மிகச்சிறந்த ஒரு ஈர்ப்போ இல்லை. ஏன்னா இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்த உடனே நிர்வாகி கூட்டத்தில் சொன்னார்ல, கட்சி தலைமைக்கோ கட்சிக்கோ நீங்கள் யாரும் விசுவாசமாக இல்லைன்னு. அப்போ எடப்பாடி உணர்ந்திருக்கிறார், கட்சி தலைமைன்னா அவர் தானே. அப்போ அவருக்குமே விசுவாசம் இல்லாத நிலை இருக்குது. நான் பல உதாரணங்கள் சொன்னேன். ஒரு மாவட்ட செயலாளர் நீங்கள் திமுகவோட தொடர்பில் இருக்கீங்க, நிறைய குற்றச்சாட்டு வருது, உடனடியாக அவங்க நிலைப்பாடை மாற்றணும்னு அவர் எச்சரிக்கை விட்ட போது, சார் அதெல்லாம் பிஸ்னஸ் சார், அதில் நீங்கள் தலையிடாதீங்க, கட்சிக்கு எல்லாம் சொல்ல வரணும், கட்சிக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், அதை செய்கிறேன் அப்படின்னார். உடனே திரு எடப்பாடியார் கேட்டிருக்கார், எங்கள் அம்மா இருந்தால் அப்படியெல்லாம் நீங்கள் பேசுவீங்களா? அம்மா இருந்தால் பேசிட்டு உங்களால் கட்சியில் இருக்க முடியுமா? குரலை உயர்த்துற உடனே, சார் அம்மாவை பற்றியெல்லாம் இப்போ ஒன்றும் பேசாதீங்க சார், அப்படி ஏஞ்சி போயிட்டார் அந்த மாவட்ட நிர்வாகி. அப்ப அந்த அளவுக்கு இருக்குது. அந்த மரியாதை என்பது திரு எடப்பாடியினுடைய அணுகுமுறையை பொறுத்து தான் இருக்கணும். சரி, அவருடைய அணுகுமுறை, செயல், அவர் நடவடிக்கை இது என்பது பெரிய அளவில் அவர் மீது ஈர்ப்பு இல்லை. கட்சிகள்ல பொறுப்புகள் இருப்பதனால், இந்த பொறுப்புகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதனால், மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு அதிமுக வருகிற பொழுது நாம் அதனால் பலன் பெற வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் இருக்கிற பெரும்பாலான நிர்வாகிகள் அவரை வேறு வழியின்றி ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதுதான் கள யதார்த்தம். உளப்பூர்வமாக எடப்பாடி ஒரு பெரிய அளவில் இல்லை, 100% இல்லை. நான் பல மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், கீழே இருக்கிற நிர்வாகிகளோட எல்லாம் நான் பேசியிருக்கேன். தென் மாவட்டங்களில் போகும்போது பலருடைய விருப்பமுமே கட்சி ஒன்றிணைய வேண்டும், திரு எடப்பாடி ஏன் இப்படி பிடிவாதமாக இருக்கிறார் அப்படிங்க. நம்ம சேனல்லே நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். இந்த கரைவேட்டி கட்டிட்டு போனாலே ஊருக்குள்ளே நீ எங்கே இருக்கிற, இபிஎஸ் இருக்கியா, ஓபிஎஸ் இருக்கியா, சசிகலாட்ட இருக்கியா, தினகரன்ட்ட இருக்கியா, இல்லை இந்த எம்ஜிஆர் டிவி நடத்துகிறாரு கேசி பழனிசாமி கூட இருக்கியா அப்படின்லாம் கேட்குறானுங்க. கட்சியை ஒன்று சேர்த்துட்டு வரணுங்க, அதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுங்க அப்படின்னு நிர்வாகிகளிடம் தெரிவிக்கிறாங்க. அவங்க நேரடியாக கட்சி தலைமையில் புகார் தெரிவிக்க முடியாது. தன்னை சார்ந்த தனக்கு மேலே இருக்கிற இவர் இந்த ஐவரி டவரில் இருக்கிறார், ஒரு உச்சத்தில் இருக்கிறார். அவரை போய் சந்தித்து நம்ம விஷயங்களை சொல்ல முடியாதுன்னு தன்னுடைய கூட இருக்கிற, தன்னோடு பயணிக்கிற, தனக்கு நம்பிக்கையாக இருக்கிற 2ஆம் கட்ட தலைவர் கூட சொல்கிறாங்க. அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் கட்சி ஒன்றுபட்டால்தான், அப்படி ஒற்றுமைப்பட்ட அதிமுக ஆகப்பெரிய அரசியல் கட்சியாக வலிமை பெற்றால்தான் இது 2026 பொது தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற நம்பிக்கை கட்சி தொண்டர்களுக்கு வரும், பொது வெளிகளில் மக்கள் மத்தியிலையும் வரும் என்பதை எடுத்து சொன்னால் கூட இவர் பிடிவாதமாக மறுக்கிறாரு அப்படிங்கிறது தான். இந்த போக்கு என்பது சரியில்லை. கட்சியின் மூத்த முன்னோடிகள் தலைவர்களையே மதிக்காம தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்தி, அது சால்ஜாப் சொல்றாங்க, அது விவசாயிகள் நடத்தினதான். செல்வி ஜெயலலிதாவுக்கு தஞ்சாவூர்ல அங்க அமைச்சர்களுக்கு
புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு சில காவேரி ஜெயலலிதா ரங்கநாதன் எல்லாம் நடத்தினார்னு ஆமா நினைக்கிறேன். ஆமா ஆமா நடத்துனாங்க. மன்னார்குடி ரங்கநாதன். அதனால அமைப்புகள் மீது குற்றச்சாட்டு சொல்றதுல நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த விழாவுக்கு வழிநெடுக கட்சியினர், ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் கட்ட விட்டு வச்சிருக்கான், அதுலயாவது போடணும்ல, கோஆர்டினேட் இருக்காங்க, கோஆர்டினேட் அதுலயாவது போடணும்ல, தலைவர் போடவும் இல்லை. இவர் தான் விவசாயியின் தோழனே வருக, வெற்றி வேந்தனே வருகன்னு சொல்லிட்டு பெரிய பச்சை துண்டை கட்டி பிரம்மாண்ட போன பேனர் வச்சுட்டு அந்த நிர்வாகிகள் படத்தை போட்டுக்கிறாங்க. ஓகே, அங்க கட்சிக்காரன் தானே நீ அமைப்புல நடத்துறவன் போடல, கட்சி நிர்வாகிகள் அவங்க பேனரு போஸ்டர்ல அதுலயுமே புரட்சித்தலைவர் எம்ஜிஆரையும் செல்வி ஜெயலலிதாவையும் போடாத ஒரு நிலை வந்ததுன்னா இப்போ இது எந்த அளவுக்கு கட்சியை கொண்டு போய் நிறுத்தி இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஆத்திரத்தின் வெளிப்பாடு தான் திரு செங்கோட்டையன் வந்து வெடிச்சது அப்படின்னு நான் அந்த 6 முன்னாள் அமைச்சர்களும் பிரிந்து போனவர்கள் ஒன்று சேரணுங்கிற மைண்ட் செட்ல தான் இப்போது வரையும் இருக்கிறார்கள். அதுதான் ஒரே தீர்வுங்கிற அதுல அவங்க இருக்காங்க. அதை தாண்டி மற்றவர்கள் மத்தியிலும் கூட தென் மாவட்டத்தை சேர்ந்தவங்க, தஞ்சை மண்டலத்தை சேர்ந்த பலருமே, நான் சொன்ன முன்னாள் அமைச்சர்கள், கட்சியினுடைய முன்னணியினர் எல்லோரும் மத்தியிலுமே அந்த எண்ணமும் உணர்வும் இருக்கிறது. ஒரு சிலர், மிகச்சிலர், இவரால் கட்சிக்கு பதவிக்கு வந்த மிகச்சிலர், அவங்க வந்தா நமக்கு ஆபத்து அப்படிங்கிற மனநிலையில் இருக்காங்க. ஆபத்து என்கிற மனநிலை திரு எடப்பாடிக்கும் இருக்கிறது. அந்த பயம் உங்களுக்கு தேவையில்லை, நீங்களே பொதுச் செயலாளர் இருங்கள், 2026 முதலமைச்சர் வேட்பாளராக உங்களையே அறிவிக்கிறோம்னு இந்த 6 பேர் சொல்லியிருக்காங்க. சரி, நீங்க ஒரு ஸ்டேட் மட்டும் கொடுங்க. கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்கள், விலகி சென்றவர்கள், அதிருப்தியில் இருப்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வழியில இந்த கட்சியை வெற்றி பாதையில் அழைத்து செல்வோம், ஒரு அறிக்கை கொடுங்க. அந்த அறிக்கையை எடுத்துட்டு திரு ஓபிஎஸ் அவர்களையும் திருமதி சசிகலா அவர்களையும் சந்தித்து நாங்கள் அழைத்து வருகிறோம், அவங்களுக்கு ஒரு மரியாதையான போஸ்டிங்கை கொடுத்துட்டு கட்சியை ஒன்றுபடுத்தி கொண்டு போவோம்னு சொன்னா அதுக்குமே அவர் ஏங்க முடியாதுங்கிற இங்க திருப்பி அதையே சொல்றேங்க அப்படின்னு கடுமையாகவே பேசி வெளியே அனுப்பிச்சிருக்கிறார். இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் அதை பச்சை பொய் என்று பொது வெளியில ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர், ஒரு கட்சியை தலைமை பொறுப்பேற்று வழி நடத்துற ஒருத்தர் சொன்னார்னா எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இவங்க பயணிப்பாங்க. எனவே அதிருப்தி என்பது 100% இருக்கிறது, மாற்று கருத்தே இல்லை. ஓகே சார், அதே போல இன்னொரு சர்ச்சை சார், தாவேகா அதிமுக கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கு. சமீபத்தில் பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்காரு. அவர் விஜய்க்கு ஆதரவாலாம் ஊடகங்கள்ல பேசிக்கிட்டு இருந்தக்கூடிய ஒரு நபர் தான். விஜயை போய் பார்த்துருக்காங்க. விஜயுமே ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு, அதற்காக தான் நம்ம டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அஜயநாதன் மிக கடுமையாக எதிர்த்திருக்காரு. நீங்கள் தான் வந்து சிஎம் வேட்பாளர், நீங்கள் வந்து அதிமுகவை ஆட்சியில் உட்கார வைக்க நீங்கள் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்கள் தலைமையில் கூட்டணின்னு சொல்லிட்டு ஏன் வந்து அதிமுகவோடு போறீங்க இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் வந்து ரொம்ப வெளிப்படையாக உடைச்சிருக்காரு ஒரு பேட்டியின் மூலமாக. என்ன சார், மீண்டும் தாவேகா கூட்டணி உருவாவதற்காக வேலைகள் நடந்துகிட்டு இருக்கா சார்? அதில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு முடிந்தவுடனே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தரப்பில் இது மாதிரி அவருக்கு அலைன்ஸ் கொண்டு வரணும், அவரை கூட்டணியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பேசியதாக தாவேகாவுடைய அந்த முதல் கட்டத்தில் இருந்த செய்தி தொடர்பாளர்களே நம்மகிட்ட பகிர்ந்துட்டாங்க. 40 இடங்கள் தருவதாக சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட்டணிக்குள்ள, அதிமுக கூட்டணியில் விஜய் இப்போதைக்கு இது தொடர்பாக பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னதாகவும், விஜய் தரப்பு மீடியேட்டர்கள் வந்து தலைவர் கூட்டணி ஆட்சியை விரும்புகிறாரு, 60 இடங்கள் துணை முதல்வர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அவர் வச்சிருக்காரு மனசுல. ஏன்னா அவர் அந்த மாநாட்டிலே சொன்னாரு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு. அதுலயும் ஒரு வார்த்தை சொன்னாரு சார், என்னுடைய தலைமையில் ஆட்சி அமைத்தால் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொன்னாரு. அதிமுக தலைமையை ஏற்றுப்பாரா விஜய்ங்கிற ஒரு கேள்வியும் அப்போதே எழுப்பப்பட்டதுல. இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்தளவுல தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது என்பது திராவிட முன்னேற்ற கழக அணியும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணியும் தான். இந்த இரண்டை தாண்டி ஒரு மூன்றாவது பெரிய சக்தி வருவதற்கு வாய்ப்பில்லை. இவர்கள் கூட்டணி ஆட்சிக்கும் திமுகவும் ஒப்புக்கொள்ளாது, அண்ணா திமுகவும் ஒப்புக்கொள்ளாது. எனவே பேச்சுவார்த்தை நடைபெறும். பேச்சுவார்த்தையின் போது அவர்களுக்கு கூடுதல் இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சரி, இதை தாண்டி திரு விஜய் அவர்கள் தன்னுடைய செல்வாக்கு என்ன, தனக்கான வாக்கு வங்கி எவ்வளவு என்பதை நிரூபிக்க வேண்டும் என்று விரும்பினால் தனித்து தான் அவர் நின்று ஆகணும். சரி, அப்படி தனித்து நின்று வாக்கு சதவீதம் மிக குறைவாக இருந்தால் அரசியல் எதிர்காலம் பாழாகிவிடும் என்று கருதுவாரேயானால் அதிமுகவோட அலைன்ஸ் போகணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தனது பிரதான எதிரின்னு களத்தில் நிற்கிறார். அப்போ அதிமுகவோடு போறது உசிதம் என்று கருதுவாரையானால் நிச்சயமாக அந்த கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கும், மாற்றுக்கிறது. அதை தாண்டி பாமக, தேமுதிக போன்ற அரசியல் கட்சிகளும் இந்த கூட்டணிக்கு வருகிறதான்னு பார்க்கணும். அப்ப இன்னொன்று கருத்தாக்கம் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அதிமுக செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. நம்ம ரெண்டு தரப்புமே அதிமுகவும் விரும்புது, அதுவும் விரும்புது. ஸோ அப்படி வருகிற பொழுது அந்த கூட்டணி அமையுமா
அல்லது தாவேகா இந்த அதிமுக கூட்டணி இதை தாண்டி விசிகாவையும் இந்த கூட்டணிக்கு கொண்டு வரணுங்கிற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக சொல்றாங்க. எல்லாமே ஊடகங்கள்ல நமக்கு வருகிற வெறும் வதந்திகளாக தகவல்களாக இருக்கிறது. சில நேரங்களில் உள்ளூர ரகசிய பேச்சுவார்த்தை நடத்துகிற மரியாதைக்குரிய திரு விஜய் அவர்கள் சொன்னார்ல, வியூக வகுப்பாளரா நம்ம ஜான் ஆரோக்கியசாமி, அதே போல வந்து இப்போ ஆதவர்ஜுனாவும் வந்திருக்காரு. இப்ப இவர்கள் வந்து எல்லா தரப்போடையும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல். இன்னும் பொதுவாக வெளிப்படையாக இவர்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கல. பொதுவாகவே ரகசிய பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரையிலும் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததே இல்லை. ஆமா, தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் ஆட்சி மாற்றத்திற்கு உட்பட்டு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றத்துக்கு உட்பட்டு தான் வந்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு தொடர் வெற்றியை பெற்றார். 77, 80, 84 ஒரு ஹார்டிக் வெற்றி. செல்வி ஜெயலலிதா அவர்களும் 2011 2016 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி கட்சியை மீண்டும் ஆட்சி கட்சி என்கிற நிலைப்பாட்டை உருவாக்கினார். திராவிட முன்னேற்ற கழகம் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் 1971ஆம் ஆண்டு ஒரு 184 இடங்களில் வெற்றி பெற்று ஒரு மிகப்பெரிய சாதனையை படைத்தது. அன்றைய தினம் இந்திய தேசிய காங்கிரஸோடு கூட்டணி வைத்து அவர்களுக்கு சட்டமன்றத்தில் ஒரு தொகுதி கூட கொடுக்காம நாடாளுமன்றத்திலே கூடுதல் தொகுதி 24, 25 தொகுதிகளை கொடுத்து 50-50 ஷேர் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக நின்றதால் அந்த 184 கிடைஞ்சது. அது ஒரு சாதனை. இந்த தொடர் வெற்றி என்பது இன்னொரு சாதனை. அதை தன்னுடைய காலத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று மரியாதைக்குரிய திரு ஸ்டாலின் விரும்பி அந்த 200 பிளஸ்ங்கிறார். 40க்கு 40 100% வெற்றி கிடைச்சிருச்சு, 200+ வெற்றியை நோக்கி நாங்க போறோம் அப்படின்னு 6 மாதத்துக்கு முன்னாடியே களத்துல இறங்கிட்டாங்க. பாக்கெட் மணி எல்லாம் போயிடுச்சுன்னு 234 சட்டமன்ற தொகுதிகளையும் பொறுப்பாளர்களை போட்டு பாக கமிட்டி, பூத் கமிட்டின்னு இவர்களை கண்காணிப்பதற்கு அமைச்சர்கள்னு அதனால மிக தீவிரமாக களம் இறங்கி இருக்கிறாங்க. ஒரு இருமாப்போடு 200+ என்று பேசுகிறார்கள். அது நடக்காதுன்னு ஆதவர்ஜுனா சொன்னா அடுத்த நாளே ஒரு அமைச்சர் சொல்றாரு 200 வெல்வோம் இல்ல 200 அல்ல 234 தொகுதிகளையும் கைப்பற்றுவோம் பேசினார். அப்ப கைப்பற்றுவதற்கான களப்பணியில திமுக இறங்கிருச்சு. ஆனா இங்க ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க பாரதிய ஜனதா கட்சியும் முன்முயற்சி எடுக்கிறதா தெரியல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமியும் அதற்கான வியூகங்களை வகுத்து களம் இறங்குறாரா தெரியல. இன்னும் வியூக வகுப்பாளர்களாம் தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு துரதிருஷ்டவசமான நிலை. எனவே திமுக கூட்டணி அது ஒரு வலிமையான கூட்டணியாக இருக்கிறது. அதற்கு இணையான ஒரு வலிமையான கூட்டணி இந்த பக்கம் உருவானால்தான் ஆட்சி மாற்றம் தொடர்பாக பேச முடியும். இல்லை என்றால் மிக எளிதாக 2026 தேர்தலிலும் திமுக வெற்றி பெற்றுவிடும். அதை உணர்ந்து எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைகிறதா பொறுத்திருந்து. கடைசி கேள்வி சார், இன்னைக்கு திரும்ப ஒரு பிரஸ் மீட் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு. ஈரோடு கிழக்கு தேர்தலில் அதிமுக போட்டி போட்டிருக்கணும், அதிமுக போட்டி போடாததன் காரணமா அதிமுகவுடைய நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, அதிமுக எப்படியாவது ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்த வந்து பாஜக அப்படிக்கணும்னு பாக்குறாங்க, அதிமுகவுக்கு நல்லது கிடையாது அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் டோன்ல வந்து திரும்ப பேசியிருக்காரு. அதிமுகவின் மீது எனக்கு எந்த காழ்ப்பும் இல்லைங்கிறாரு. திமுக கூட்டணியில இருக்காரு, ஆனா அதிமுகவின் மீது எந்த காழ்ப்பும் இல்லைங்கிறாரு. இதை நான் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? திருமாவுடைய ஸ்டேட்மெண்ட்டை திரும்ப சரியா தான் சொல்லியிருக்காரா? இல்ல, நிச்சயமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவருக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு. பல சந்தர்ப்பங்களில் அவங்க நடத்தின போராட்டத்தை வரவேற்றிருக்கிறாரு, அவருடைய அறிக்கைகள் எல்லாம் வரவேற்றிருக்கிறாரு. அவருக்கு திராவிட முன்னேற்ற கழக அணி, அதை தாண்டி நம்ம பேரம் பேசி வரணும்னா இன்னொரு அணி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து வெளியேறியதற்கு பிறகு அந்த முடிவை வரவேற்று பேசிய திருமா அவங்களோட ஒரு ரகசிய உடன்படிக்கை இருக்கிறதோ அப்படிங்கிற மாதிரி கூட பொதுவெளிகளில் கருத்தாக்கம் இருந்தது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூடுதல் இடங்கள் கிடைக்கவில்லை என்றால் இந்த பக்கம் வந்துடுவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனுடைய நீட்சியாக இதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் இந்த தேர்தலை பொறுத்தளவில், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்தளவில் நிச்சயமாக ஜனநாயக ரீதியில் ஒரு பிரதான எதிர்க்கட்சி அதை போட்டி போட்டிருக்கணும். நான் என்ன கேட்குறேன், இப்போ இதே அணுகுமுறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இதே அணுகுமுறை ஈரோடு கிழக்கிலையும் விக்கிரவாண்டியிலையும் அவர்கள் கடைபிடித்த இதே அணுகுமுறையை 234 தொகுதிகள்லையும் பொது தேர்தலில் கடைபிடிச்சா என்ன செய்வாங்க? சொல்லுவாங்களா? கேள்வி வருதுல்ல. அதனால் அது ஒரு காரணமாகவே காட்டக்கூடாது. நாம் தமிழர் இயக்கம் ஈரோடுல தந்தை பெரியாரை கடுமையாக விமர்சித்த சூழலிலும் நாங்கள் களமாடுகிறோம்னு போய் ஒரு 24 ஓட்டு வாங்கிட்டாங்கல்ல, டெபாசிட் வாங்க, நீங்கள் ஏன் போகலை அப்படிங்கிறது. அப்போ திருமாவனுடைய சந்தேகமும் அது ஊர்ஜிதப்படுத்துகிற மாதிரி தான் அவங்களுடைய நிலைப்பாடு இருக்கிறது. ஒரு பிரதான எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சியை எதிர்த்து களமாடுவதனுடைய ஒரு பங்காக இந்த இடைத்தேர்தலையும் எவ்வளவு வாக்குகள் வருது, மக்களுடைய ஆதரவு என்ன? நீங்க ஈரோடு அவங்க கிரவுண்டு சார், கொங்கு மண்டலம், அதுதான் சொல்றேன். என் தாய் பிறந்த ஊர்
இந்த கொங்கு மண்டலம் என் பூமி அப்படின்னு பொதுத் தேர்தல் சொன்னார், கடந்த இடைத்தேர்தல்னு சொன்னார். அதனுடைய நீட்சியாக இப்பவும் சொல்லி தனக்கான ஆதரவு, நீங்கள் ஆட்சியாளர்கள் இந்த மாதிரியெல்லாம் செய்கிறாங்க, அவங்களுடைய இந்த நிர்வாக சீர்கேடு இருக்குது, விதி மீறல்கள் இருக்குது, இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போங்க. மக்கள் உங்களை எந்த அளவுக்கு ஆதரிக்கிறார்கள், ஆட்சிக்கு எதிரான மனநிலை எப்படி இருக்குங்கிறத நிச்சயமாக அதன் மூலமாவது உணரலாம். அதை புறக்கணித்தது என்பது நிச்சயமாக அது தவறு தான். இது போன்ற தவறுகளை தொடர்ந்து செய்வதால் தான் கட்சி பின்னடைவை சந்திக்கிறது என்பதை திரு எடப்பாடி உணர வேண்டும். அதிமுகவுடைய ஒரு புயல் ஒண்ணு கிளம்பி இருக்கு, அந்த பூனைக்கு மணி கட்டி இருக்காரு செங்கோட்டையன் அவர்கள்னு அதிமுக உள்விவகாரங்களை ரொம்ப வெளிப்படையா ஓப்பனா பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி துரைக்கருணாசன். நன்றி, வணக்கம்.